ஸோ ஜெபம் எதுக்கு பண்ணணும்னா எதுக்கு வேணால் பண்ணலாம். எதுக்கு வேணால் பண்ணலாம். இயேசு 2 விஷயத்தை தேட சொல்கிறாரு. மேத்யூ சாப்டர் 6ல் verse 36 நினைக்கிறேன். லாஸ்ட் பட் ஒன் verse, கடைசி வசனத்துக்கு முந்தைய வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிறகு இந்த பூமிக்குரியவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் சொல்றாரு. இது 2 மட்டும் தேடினா போதும். பேசிக்கலி அக்கார்டிங் டு ஜீசஸ் இது 2 மட்டும் தேடினா போதும். எனக்கும் அது 2 தேடினா போதும். அது 2 தான். அதுக்கு மட்டும் தான் ஜெபம் பண்ணுவேன். வேற எதுக்கும் நான் ஜெபம் பண்ண மாட்டேன். பட் கடல்கிட்ட நம்ம எதுக்கு வேணா ஜெபம் பண்ணலாம். கடலை வேர்க்குது, கடலை ஃபேன், கரண்ட் ரொம்ப நேரமா இல்லை, கடலை ஃபேன் வேணும், கடலை கேட்டா கொடுப்பாரு, செய்வார். என்ன வேணா கேட்கலாம். இப்போ நீங்கள் சரி சும்மா சாப்பிட்றதுன்னு வச்சுக்கோமே. எனக்கு வந்து பர்கர் சாப்பிடணும் பிடிக்கும். எனக்கு சீஸ் பர்கர் சாப்பிடணும் பிடிக்கும். கடலை எனக்கு இந்த பர்கர் சாப்பிட்டே ஆகணும், இன்னைக்கு எனக்கு பர்கர் சாப்பிடணும்னு பயங்கர ஆசையாக இருக்கு அப்படின்னு நான் கேட்டேன்னா கொடுப்பாரு. பட் எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று எண்ணாதிருங்கள் தானே இயேசு சொல்லியிருக்காரு. என்ன சாப்பிட்றதுன்ட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. இது சாப்பிடுவோம் மாட்டோமா, எதை சாப்பிடுவோம், நாளைக்கு என்ன பண்ணுறதுக்கு, நாளைக்கு சேர்த்து வைக்கலையே, நாளைக்கு இப்போ செலவுக்கு காசு இதே, நாளைக்கு வட்டி கட்டணுமே, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே, இந்த செலவு அந்த செலவு, நாளைக்கு செலவுலாம் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்கன்னா. பட் எதுக்கு வேணால் ப்ரே பண்ணலாம். பட் ப்ரே பண்ணும்போது கரெக்டாக பண்ணுங்க. ஆஸ் யூ க்ரோ மெச்சூர் இன் கிரைஸ்ட் உங்கள் ப்ரேயர் லைஃப் மாறிடும். நீங்கள் எதுக்காக ப்ரே பண்ணுறீங்கன்ற விஷயங்களும் மாறிடும். ஸோ டோன்ட் பாதர் அபவுட் இட். அது கிராஜுவலாக யூல் டெவலப். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். டேக் பேபி ஸ்டெப்ஸ், ஸ்டார்ட் பண்ணுங்கள். போக போக நீங்கள் எதுக்கு ப்ரே பண்ணணும், எதுக்கு ப்ரே பண்ண தேவையில்லை, அதெல்லாம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இட் ஜஸ்ட் டேக்ஸ் டைம். ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டின்னு சொல்லலாமா,